வணக்கம், என் பேர் துரைசாமி. இது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம். தோட்டம் வந்து தொப்பம்பட்டியில் இருக்குது. அதுவும் எங்களுக்கு வேட்டைக்காரன் முதல்ல இருக்குது. அதுவும் மூணூரில் எங்களுக்கு 3 பக்கம் தோட்டம் இருக்குது. நாங்கள் பொள்ளாச்சியில் குடியிருக்கிறோம். அதனால் எல்லாத்தையும் வந்து பராமரிக்கிறதுக்கு ஆள் வச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறதுனால ஒரு தோட்டத்துலேயும் வந்து இப்போ இந்த நயக்கரம் ஆட்டோமேஷன் போட்டிருக்கிறோம். அதனால் வந்து ஆள் பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. தண்ணி வாய்க்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த டயத்துக்கு அது பாஞ்சிக்குது. எங்களுக்கு பெரிய தொந்தரவு இல்லை. கரண்ட் ஆஃப் ஆனால் ஆஃப் ஆகிடுது, வண்டி கரண்ட் வந்தால் ஓடிக்குது. அதனால் வந்து இது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நாங்கள் இதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த நாங்கள் எடுக்கிற தோட்டத்தில் வந்து 20 வால்வு போட்டிருக்கிறோம். இந்த தோட்டம் போட்டு 2 வருஷம் ஆச்சு. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது. எங்களுக்கு வந்து ஒரு 100 கிலோமீட்டருக்கு அந்த தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் யாருமே இல்லை. ஆனால் தண்ணி வந்து ஒரு நாள் விட்டோம்னா டெய்லி தானாக பாஞ்சிக்கிட்டு இருக்குது. நாங்கள் 10 நாள் ஒரு நாளைக்கு தோட்டம் போனோம்னா நாங்கள் பார்த்துட்டு வருவோம். அதோட சரி. அதனால் அது பெரிய சௌகரியமாக இருக்குது. அங்கே ஒரு ஆள் வச்சோம்னா நம்ம அந்த ஆள் பராமரிக்க முடியறதில்ல. ஆட்டோமேட்டிக் போட்டதுனால அவங்க ஈஸியாக தண்ணி டெய்லி பாஞ்சிக்குது. போட்டு எங்களுக்கு ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னொரு தோட்டத்தில் வந்து ஃபேமிலியாக குடியிருக்கிறனால நாங்கள் போடாமல் இருக்கிறோம். இந்த 2 தோட்டத்தில் நாங்கள் போட்டுக்கிறோம். பையனோட ஃப்ரெண்டு சொன்னார் இந்த மாதிரி இப்போ இருக்குதுன்னு சொல்லி. அவர் இந்த நம்பர் கொடுத்தாரு, சபரீசன் நம்பரு. அப்புறம் சபரீசன் நாங்கள் கூப்பிட்டுக்க. அப்புறம் வந்து சபரி எல்லாம் வந்து பார்த்துட்டு எல்லாம் போட்டு தரேன்னு சொல்லி எல்லாம் வந்து நீட்டாக எல்லாம் வந்து பார்த்து அளந்து போட்டு பண்ணி கொடுத்துட்டாங்க. முதல்ல வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்தாங்க. இப்போ பொள்ளாச்சிலேயே ஆஃபீஸ் போட்டதுனால எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. எங்களுக்கு வந்து இப்போ கேட்டுவல் மாதிரி அடுத்தது மொத்தம் 20 கேட்டுவல் போட்டுருக்குறோம். 20 வந்து ஒன்றா மாஞ்சி இப்போ வந்து 12 முடிஞ்சு 13க்கு மாறி இருக்குது. அது மாதிரி அடுத்து 14, 15 அப்படியே 20 வரைக்கும் போய் தானாக ஆஃப் ஆயிரும். அப்புறம் நாளைக்கு இல்லை எப்போ வேணாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து வச்சுட்டோம்னா தானாகவே ஓடிக்கி.